வணக்கம். 19வது ஐபிஎல் சீசனை முன்னிட்டு அபுதாபில ஐபிஎல் மினி ஏலம் தொடங்கியிருக்கு. 10 அணிகளும் மினி ஏலத்துல பங்கேற்று இருக்காங்க. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் ஐபிஎல் தொடரோட 19வது சீசன் நடக்க இருக்கு. அதை ஒட்டி தான் இந்த மினி ஏலம் நடக்குது. குறிப்பா பார்த்தோம்னா கடந்த ஆண்டு மெகா ஏலம் நடந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த வருஷம் மினி ஏலம் நடக்குது. மினி ஏலத்துல குறிப்பா கொல்கத்தா மற்றும் சென்னை இந்த 2 டீமும் வந்து ஹையஸ்ட் அமௌண்ட்ஸ் வந்து பேலன்ஸ் வச்சிருக்காங்க. கொல்கத்தா கிட்ட சுமார் 64.30 கோடி இருக்கு. சென்னை கிட்ட 43 கோடி கிட்ட இருக்கு. குறைந்தபட்சமா பார்த்தோம்னா நம்ம மும்பை அணி கிட்ட தான் மிகவும் குறைந்தபட்ச தொகை இருக்கு. மும்பை அணி கிட்ட 2.25 கோடி வந்து மிச்சம் இருக்கு. இதே மாதிரி பெங்களூர் அணி கிட்ட சுமார் 16 கோடி ரூபாய் மிச்சம் இருக்கு. அதாவது பார்த்தோம்னா இந்த ஏலத்துல மொத்தமா வந்து 369 வீரர்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. தங்களோட பெயரை வந்து 369 வீரர்கள் ஐபிஎல் மினி ஆக்ஷனுக்கு என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 281 பேர் வந்து இந்தியாவை சேர்ந்த வீரர்கள், 118 பேர் வந்து வெளிநாட்டு வீரர்கள். மொத்தமா இதுல 369 வீரர்கள் பங்கேற்றாலும் இங்க இருக்கிற ஸ்லாட் பார்த்தோம்னா வெறும் 77 இடம் தான். 77 இடத்துக்கு தான் இந்த 369 வீரர்கள் போட்டிக்கிறாங்க. அந்த 77 இடங்களை எப்படி நிரப்ப முடியும்னு பார்த்தோம்னா இந்திய வீரர்கள் அதிகபட்சமா 47 பேரை அணிகளால ஏலம் எடுக்க முடியும். அதே போல வெளிநாட்டு வீரர்கள் பார்த்தோம்னா 31 வீரர்களை இந்த ஏலம் மூலம் எடுக்க முடியும். இதற்காக இந்த 77 இடத்துக்கு தான் மொத்தமா 369 வீரர்கள் இந்த ஐபிஎல் மினி ஏலத்துல பங்கேற்று இருக்காங்க. குறிப்பா 5 முறை சாம்பியனான சென்னை அணியை பார்த்தோம்னா ஒரு அணியை பார்த்தோம்னா அதிகபட்சமா 25 வீரர்களை தங்கள் டீம்ல வச்சுக்க முடியும். அதுபடி ரிலீஸ் பண்ணது, ரிட்டர்ன்ஸ் பண்ணது இதெல்லாம் போக சென்னை அணி வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 16 பேர் கொண்ட இறுதி பட்டியலை அறிவிச்சிச்சு. இப்போதைக்கு சென்னை அணியால அதிகபட்சம் வந்து 9 வீரர்களை இந்த ஏலம் மூலம் எடுக்க முடியும். இதுல அதிகபட்சமா 4 வெளிநாட்டு வீரர்களையும் ஏலம் மூலம் எடுக்க முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் அந்த சர்டன் பிளேயர்ஸ் நம்பர் இருக்கு. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா சென்னை அணி ஜடேஜாவை ட்ரேட் செஞ்சு, ஆல்ரவுண்டர் ஜடேஜாவை ட்ரேட் செஞ்சு சஞ்சு சாம்சனை தங்கள் டீமுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாம முக்கியமான வேகப்பந்து வீச்சர், அதாவது இலங்கையை சேர்ந்த வேகப்பந்து வீச்சர் பத்திரனாவையும் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த 2 பிளேயருக்கு தான் சென்னை அணி வந்து யாரை ஏலம் எடுக்க போகுது, அதாவது ஜடேஜா விட்டு சென்றிருக்க வெற்றி இடத்தை யார் நிரப்ப போறா, இது மாதிரி எதிர்பார்ப்புகளும் ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி சென்னை அணிக்கு கிடைக்க போற வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சர் யார், இது மாதிரியான எதிர்பார்ப்பும் இங்க வந்து அதிகமா இதாயிருக்கு. இதுல நம்ம பார்த்தோம்னா குறிப்பா 329 வீரர்கள் பதிவு செஞ்சிருக்க சூழல்ல குறிப்பா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆல்ரவுண்டர் கேமரான் கிரீனுக்கு தான் சரியான டிமாண்ட் வந்து ஏற்பட்டிருக்கு. அவரை ஏலம் எடுக்க தான் வந்து எல்லா அணிகளும் போட்டி போடுமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா எல்லா அணிகளுக்கும் வந்து ஆல்ரவுண்டரோட தேவை இருக்கு. அவர் வந்து ஒரு தரமான ஆல்ரவுண்டரா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில நாட்களுக்கு முன்பு நான் வந்து பவுலிங் போடுறதுக்கு நான் வந்து தயாரா இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி சூசகமா வந்து கிரீன் வந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தார். அதனால கிரீனுக்கு வந்து அதிக டிமாண்ட் ஏற்படும் அப்படின்னு நம்ம வந்து கருதலாம்.